மச்சான் ஜாக்கி ஜான் சாவியை எட்டி பார்த்துட்டு வந்தார சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு ஒருத்தான 2 சம்பவத்தை பத்தி பார்க்கலாமா? வாய்ஸ் ரொம்ப கெட்டி. இப்பதாயா நல்லா பேசுற. முதல் சம்பவம் என்னன்னா, ப்ராஜெக்ட் 3வது ஃப்ளோர்ல இருக்க ஒரு கெடிகாரத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாரு. சீன் என்னன்னா, அங்க இருந்து கீழே விழுந்து குடுகுடுன்னு ஓடணும். எப்படின்னா, கயிறும் கிடையாது, கீழே விழுந்தா காப்பாத்துறதுக்கு மேட்டும் கிடையாது. 2 டென்ட் மட்டும் இருக்கும். அதுல இருந்து கீழே விழுந்துதான் போகணும். 2 டேக் போச்சு. அதுலயே சரியான அடி வாங்கினாரு சார். பட் இருந்தாலும் இல்ல, எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல, நான் 3வது டேக் பண்றேன்னு சொல்லிட்டு 3வது டேக்கு மேல இருந்து கீழே விழுறாரு. ஃபர்ஸ்ட் டென்ட் கீழே, இது செகண்ட் டென்ட்ல அவர் வரும்போது கழுத்துல சரியான அடி வாங்கினார். அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க கேட்டா அதுவும் கிடையாது. அடுத்து அந்த ஓடுற சீன்ஸ் எல்லாமே முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. இது சம்பவம் 1. சம்பவம் 2, ஆர்மட் ஆஃப் காட் ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு இடத்துல இருந்து எகிரி குடிச்சு ஒரு மலைக்கல்லையை பிடிச்சி கீழே இறங்கி ஓடணும். அவ்வளவுதான் சீனி இவருக்கு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டேக்கு ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. அவருக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, நான் செகண்ட் டேக் போறேன் அப்படின்னு சொன்னாரு. செகண்ட் டேக்ல அப்படியே எகிரி குடிச்சு மரக்கலையை பிடிக்கும் போது அந்த கிளை உடஞ்சி அப்படியே கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து அங்க இருந்து ஒரு பாறையில அடிப்பட்டு மண்டையே உடஞ்சி எலும்பு போய் மூளையை குத்தி ரத்தம்லாம் வந்துட்டு இருக்கு. எக்ஸாக்டா காதுல தான் ரத்தம் வந்திருக்கு. அங்க இருக்க எல்லாருமே பயந்து அவர் தான் போல செத்துருவார் போல அப்படின்னு பயந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருப்பாங்க. போனா கிட்டத்தட்ட ரொம்ப சீரியஸா சாக கடந்தவர். அங்க இருந்த டாக்டர்ஸ் ரொம்ப போராடி அவர் கூட்டிட்டு வந்திருக்காங்க. எக்ஸாக்டா சொல்லணும்னா சாவுக்கே டாட்டா காமிச்சிட்டு வந்தவர் தான் இவரு. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். ஸோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரிஸ், மனுஷ உடம்ப காமிச்சு இந்தந்த பார்ட்ஸ்லாம் இந்தந்த பேர் வருன்ற மாதிரி ஜாக்கி ஜான் உடம்ப காமிச்சிட்டு இந்த இடத்துல அவருக்கு அடிபட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு போட்டோவே இருக்கு. அந்த அளவுக்கு ஆளு சம்பவமா பண்ணியிருக்காரு. ஸோ தலைவா, you are great.